ஹாய் வணக்கம். இன்றைக்கி எனக்கு ஆர்டர் சோப்பு தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை தான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். 3 கலரில் 3 விதமான சோப்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்குறது, சோப் மேலே ஒரு ஒயிட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தாங்க நான் ஃபாலோ பண்ணுவேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காட்டுறது க்ரீன் கலர் சோப்பு. இது எப்பயுமே நம்ம குப்பைமேனி மட்டும்தாங்க யூஸ் பண்ணி கொடுத்துட்ருப்போம். அது நம்மகிட்ட டிமாண்டாக இருக்கும். இப்போ குப்பைமேனி, பச்சிலை, வேப்பிலை இந்த 3 கலந்து ஜூஸ் எடுத்து அதில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வர நேச்சுரல் கலர் மட்டும்தாங்க இதில் இருக்கும். எந்தவித கலரும் நம்ம சேர்க்குறது இல்லை. அடுத்ததாக இப்போ பார்க்குறது டொமேட்டோ சோப். இது இதோட 6வது தடவை அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மொத்தமாக பல்காக 10 சோப் 15 சோப்பு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் தக்காளியில் சுகரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த பியூரை எடுத்துகிட்டு அதில் காஃபி தூளும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பிரைட்னஸ் சோப்பு. இதில் மஞ்சுஸ்தா, வெட்டிவேர், அஸ்வகந்தா இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேங்க. இதில் உளுந்து, பாசிப்பயிறு, பார்லி, வெள்ளை சுண்டல், ஆவாரம்பூ, கஸ்தூரி மஞ்சள், வசம்பு, ரோஜா இதழ் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். இதையும் மிக்ஸ் பண்ணி தான் இது கூட நம்ம வீட்டில் எடுத்த அன்சால்டட் பட்டர் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சோப்பெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஏன் நம்மகிட்ட சோப்பு வாங்குறாங்க, திருப்பி வாங்குறாங்க, இந்த மாதிரி மெனக்கடல் யாருக்கிட்டே இருக்காதுங்க. எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த குப்பைமேனி, பச்சிலை, வேப்பிலை இந்த 3 கலந்து ஒரு சோப் பண்ணி தந்துடும். இந்த 3 வெளியில் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, 3 விதமாக சோப்பு தனித்தனியாக ரெடி பண்ணி அதை லாபம் பார்த்துருவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு 3ஐயும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணுக்கோசரம் இது ரெடி பண்ணி தரோம். இப்போ இந்த 3 சோப்பை ரெடி பண்ணி நம்ம மோல்டில் ஊற்றிட்டோம். மோல்டில் ஊற்றுறப்போ இந்த மாதிரி டார்க் கலர் தான் வரும். இது எந்தவித கலரும் நம்ம சேர்க்குறது இல்லை. ஒன்லி பியூராக நேச்சுரலாக என்ன கலர் கிடைக்குதோ அது மட்டும்தாங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே இந்த கலர் கொஞ்சம் லைட்டாக மாறும். நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, சோப் மேலே ஒயிட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன டிப்பு தான். இதுதான் நான் சோப்புக்கு பேக் பண்ணுற ஒரு ஷீட்டு. இது மைக்ரோவேவபிள் ஷீட் அப்படின்ட்டு ஃபுட்டுக்கு பேக் பண்ணுற ஒரு ஷீட்டு தான். இது கம்மியான செலவில் எப்படி சோப்பை பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதையும் அட்டாச் பண்ணுறேன். அந்த இதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் கேட்ட அந்த டவுட் இல்லை. அந்த மேலே அந்த லேயர் ஃபார்ம் ஆகலை, ஈவனாக ஒன்று போல் இருக்குது. இதில் நம்ம பட்டர் சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டொமேட்டோ பியூரி நம்ம அப்படியே பச்சையாக சேர்த்ததுனால இதோட வேலிடிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 மாதம் வரைக்கும் சோப்பு நல்லாயிருக்கும். மற்ற சோப்பு ஒரு 2 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னா இது ஒரு 10 மாதம் இருக்கும். ஆனால் செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் இந்த சேனலுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.